வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக பலரிடம் இரண்டாவது நாளாக விசாரணை செய்யும் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ். மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயில் காவலாளிகள் மற்றும் சுற்றுப்புற கடை வியாபாரிகள் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடப்பதாக தகவல். மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கின் முக்கிய சாட்சியான சதீஸ்வரன் பாதுகாப்பு கோரி டிஜிபியிடம் பரபரப்பு கடிதம். வீடியோ ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததால் தனக்கும் தன்னை சார்ந்தவர்களின் உயிருக்கும் காவலர் ராஜாவால் அச்சுறுத்தல் இருப்பதாக புகார். போலீசார் தாக்கியதில் மரணமடைந்த கோயில் ஊழியர் அஜித்குமார் குடும்பத்தினருடன் தவிக தலைவர் விஜய் சந்திப்பு. அஜித்குமாரின் தாய் மற்றும் சகோதரரை நேரில் சந்தித்து ஆறுதல். அஜித்குமார் குடும்பத்திற்கு தவிக சார்பில் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் நடிகர் விஜய். எதற்கும் கவலைப்பட வேண்டாம், தவிக என்றும் துணை நிற்கும் என அஜித்குமாரின் தாய் மற்றும் தம்பியிடம் உறுதி. இளைஞர் அஜித்குமாருக்கு எதிராக நகை திருட்டு புகார் அளித்த பெண் மீது ஏற்கனவே மோசடி புகார். கடந்த 2010ஆம் ஆண்டே திருமங்கலம் காவல் நிலையத்தில் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். சிவகாசி பட்டாசு வெடிவிபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்வு. நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி உறவினர்கள் மறியல் போராட்டம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் 9 பேர் பலியான சம்பவம். நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை SP மிரட்டும் தொனியில் பேசியதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசின் கொடுங்கோன்மையிடம் வரலாற்று பாசிசம் தோற்றுவிடும். சாத்தூரில் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு கூடுதல் நிவாரணம் கோரி போராடியவர்களை மிரட்டிய SPக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். கைது நடவடிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என காவல் அதிகாரிகளுக்கு DGP சங்கர் ஜிவால் அறிவுறுத்தல். குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவு. சென்னை திருவொற்றியூரில் தேங்கிய மழைநீரில் மின்சாரம் தாக்கி 17 வயது மாணவன் உயிரிழப்பு. மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சிங்கார சென்னை என்று சொன்னவர்கள் பாதுகாப்பற்ற சென்னையை தான் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். திருவொற்றியூரில் மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூர் கிராமத்தில் முதியோரை கட்டி போட்டு 200 சவரன் கொள்ளை. தடயங்களை சேகரித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை.
நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக கொடியில் யானை படம் இடம்பெற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவகாரம். பகுஜன் சமாஜ் கட்சி தாக்கல் செய்த மனு மீது இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது சென்னை உரிமையியல் நீதிமன்றம். பிரசித்தி பெற்ற சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். சோதனை நடத்தியதில் புரளி என போலீசார் உறுதி செய்ததை அடுத்து பக்தர்கள் நிம்மதி. திருக்கோவிலூரில் திமுக பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதற்கு லஞ்சம் வாங்கிய காவலர். நகராட்சி கவுன்சிலரிடம் லஞ்சம் வாங்கும் வீடியோ இணையத்தில் வைரல். சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் உள்ள நடைபாதைகளை 2 வாரத்திற்கு ஒருமுறை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். தடை செய்யப்பட்ட இடங்களில் நடைபாதையை ஆக்கிரமித்து கடைகள் அமைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி எச்சரிக்கை. தமிழகத்தில் 34 பேரூராட்சிகள் தரம் உயர்வு. தமிழக அரசு உத்தரவு. சிவகாசியில் பேருந்து படிக்கட்டில் பயணித்த கல்லூரி மாணவன் தவறி விழுந்து பலியான சோகம். தனியார் பேருந்து ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை. பவானிசாகர் அணை பகுதி அருகே ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் ரீல்ஸ். இளைஞர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. சென்னை கவரைப்பேட்டை கும்மிடிப்பூண்டி இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று 40 புறநகர் ரயில்கள் ரத்து. பயணிகள் வசதிக்காக சென்ட்ரல், பொன்னேரி, மீஞ்சூர், எண்ணூர் இடையே 21 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஜூலை 21ஆம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. பயங்கரவாதம் மனித குலத்தின் எதிரி என்பதில் இந்தியாவும் கானாவும் ஒருமனதாக இருக்கிறோம். இது போரின் சகாப்தம் அல்ல எனவும் பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடி கானா ஜனாதிபதி ஜான் மகமா தலைமையில் பிரதிநிதிகள் மட்ட பேச்சுவார்த்தை. முக்கிய விவகாரங்கள் குறித்த ஆலோசனை என தகவல். கானா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளித்த கௌரவம். மகாராஷ்டிராவில் ஹிந்தியில் பேசிய இனிப்பு கடை உரிமையாளரை கன்னத்தில் அறைந்த விவகாரம். நவநிர்மாண் சேனா நிர்வாகி மீது போலீசார் வழக்கு பதிவு.
கர்நாடக மாநிலம் சிக்கபல்லாபூரில் நீண்ட நாட்களாக மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை சிக்கியது. சிறுத்தையை வலைவீசி பிடித்து கிராம மக்கள் அதை தலையில் அடித்தும் துன்புறுத்தியும் மகிழ்ந்த காட்சி வெளியாகி பரபரப்பு. புதிய தலாய் லாமாவை தேர்ந்தெடுக்க திபெத் அறக்கட்டளைக்கு அதிகாரம். இதில் தலையிட வேறு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை எனவும் தற்போதைய தலாய் லாமா திட்டவட்டம். ஓலா, ஊபர், ராபிடோ உள்ளிட்டவை பீக் ஹாரில் வாடிக்கையாளர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலித்துக் கொள்ளலாம். மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி. இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் முடிவில் இந்தியா 310 ரன்கள் சேர்ப்பு. கேப்டன் சுப்மன் கில் சதமடித்து அசத்தல். TNPL கிரிக்கெட்டில் வெளியேற்றுதல் சுற்றில் திண்டுக்கல் அணி அபார வெற்றி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வீழ்த்தி அபாரம். டெக் உலகின் முன்னணி நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் 9000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். பெரிய அளவிலான பணிநீக்கம் செய்த ஒரு மாதத்திலேயே மீண்டும் பணிநீக்க நடவடிக்கை.